நேரம் ரொம்ப விலை மதிப்பில்லாத ரிசோர்ஸ். ஏன்னா அது போயிட்டா திரும்ப வராது. உங்க பிளானிங் தான் உங்க வாழ்க்கை முடிவு அப்புறம் தலைமைத்துவமா மாறுது. லட்சியங்கள் தோக்கிறதுக்கு அக்கறை இல்லாதது காரணம் இல்ல. நம்ம எதிர்பார்ப்புக்கும் நிஜமான தயாரிப்புக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் காரணம். பிளானிங் அந்த கேப்பை குறைக்கும். இது எண்ணத்துக்கு வடிவத்தையும் ஒழுக்கத்துக்கு ஷெட்யூலையும் செயலுக்கு ஒரு வரிசையையும் கொடுக்கும். பெர்சனல் ரிலையபிலிட்டி சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குது. அப்டேட்டட் டு டூ லிஸ்ட், அலாரமோட கேலண்டர், அப்புறம் டாஸ்க் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. அப்போதான் முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கே பிளான் பண்ணுங்க. ஒரு வடிவம் இருந்தா தேவையில்லாத சத்தம் உங்க நேரத்தை திருடாது. நல்ல பிளானிங் உங்களை வளர்க்கணும், உடைக்க கூடாது. வளர்ச்சிக்கு ஏத்த லட்சியமும் ப்ரெஷர்லையும் சீரா வேலை செய்யறதுக்கு ஏத்த யதார்த்தமும் அதுல இருக்கணும். அதனாலதான் பிளானிங் ஒரு அறிவியலும் கலையும் கூட. லாஜிக் டேட்டாவை பயன்படுத்தினாலும் கணிப்புக்கும் சூழ்நிலைக்கும் இடம் கொடுக்கணும். டீம் லெவல்ல பிளானிங் ஒரு உறவுமுறை பயிற்சியாவே மாறுது. வீக்லி பிளானிங் அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் மூலமா எது முக்கியம் எது அப்புறம் எங்க உதவி தேவைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ப்ரையாரிட்டிஸ் ஷேர் ஆகி கமிட்மெண்ட்ஸ் ரியலிஸ்டிக்கா இருந்தா டீம் ஸ்ட்ரிஃப்ட் ரிசென்ட்மெண்ட் ஓவர்லோட தவிர்க்கலாம். ப்ராமிசஸ்க்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சா ட்ரஸ்ட் வளரும். ஆபரேஷன்ஸ்ல பிளானிங் தான் ஃப்ளோவை தருது. டிபெண்டன்சிஸ், ஹேண்ட் ஆஃப்ஸ், பாட்டில் நெக்ஸ், ரியல் பேஸ கணக்கில் எடுத்து பிளான் பண்ணா ஒர்க் நல்லா மூவ் ஆகும். அது இல்லைன்னா ஆர்கனைசேஷன்ஸ் தனிப்பட்ட திறமையை மட்டும் நம்பணும். அது இருந்தா செக் பாயிண்ட்ஸ், கோஆர்டினேஷன், ரிதமோட வேலையை முடிக்கலாம். மெச்சூர் பிளானிங் இன்னைக்கு வேலையை தாண்டி நீங்க உருவாக்க நினைக்கிற ஃபியூச்சரை நோக்கி இருக்கணும். லீடர்ஸ் லாங் ரேஞ்ச் திங்கிங், ஸ்ட்ராட்டஜிக் ஷெட்யூலிங், நினைச்சு நிக்கிற டெசிஷன்ஸ்க்கு டைம் ஒதுக்குவாங்க. அவங்க இன்டென்ஷனோட டெலிகேட் பண்ணி மற்றவங்க ரன் பண்ற சிஸ்டம்ஸ் அமைப்பாங்க. இப்படித்தான் பிளானிங் டைமா மல்டிப்ளை பண்ணி லீடர்ஸா பிரசன்ட்ல மட்டும் மாட்டிக்காம ஃபியூச்சரை ஷேப் பண்ண வைக்குது. அன்சர்டனிட்டிங்கிறது பிளானிங் ஃபெயிலியர் கிடையாது. சீரியஸ் ஒர்க்ல இது சகஜம். குறிப்பா மார்க்கெட்ஸ், சப்ளை, எக்ஸிகியூஷன்ல பல மாற்றங்கள் வர்றப்போ இது நடக்கும். அதனால ஸ்ட்ராங் பிளான்ஸ்ல சினாரியோ திங்கிங் யூஸ் பண்றாங்க. சின்ன டாஸ்க் பேக்கேஜஸ், பேரலல் பாத்ஸ், பிளான் பி ஆப்ஷன்ஸ், அப்புறம் டைரக்ஷன் மாறாம அடாப்ட் பண்ண உதவற குயிக் கண்ட்ரோல் லூப்ஸ். பஃபர்ஸ் வேஸ்ட் கிடையாது. அவை டைம், ரிசோர்சஸ், ஃபைனான்சஸ், கெப்பாசிட்டி, ப்ராஜெக்ட்ஸ், ஏன் சைக்கலாஜிக்கல் ரெசிலியன்ஸ்ல கூட இருக்கிற ஷாக் அப்சார்பர்ஸ் மாதிரி. ப்ரெஷர் ஏறும்போது பஃபர்ஸ் தான் குவாலிட்டியையும் ஜட்மெண்ட்டையும் காப்பாத்துது. எப்பவும் விளிம்புல ஓட விடாம பெர்ஃபார்மன்ஸை நிலைக்க வைக்குது. ஒரு நிலையற்ற உலகத்துல புத்திசாலி லீடர்ஸ் கமிட் பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. பிடிவாதமா இல்லாம நம்பகத்தன்மையோட இருக்கிறது தான் கோல். அதனால தான் ரோலிங் பிளானிங் முக்கியம். மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படவும் கொடுத்த வாக்கு காப்பாற்றவும் இது டீமுக்கு உதவுது. அப்படின்னா ரெடினஸை செக் பண்ணி ஃப்ரோசன் ரோலிங் விண்டோஸ்ல பிளான் பண்றதுன்னு அர்த்தம். கிட்டத்துல இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் மாறாது, ஆனா தூரத்துல இருக்கிறது ஃபிளெக்சிபிளா இருக்கும். டீம்ஸ் தயாரா இருக்கும்போது ஃபுல் கிட்டோட கமிட் பண்ணுவாங்க. அப்புறம் புது விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். இதனால வேல்யூ ஸ்ட்ரீம்ஸ் பொறுப்பா ப்ராமிஸ்ல இருந்து டெலிவரி வரைக்கும் போகும். அடிக்கடி ரிவ்யூ பண்ணா பிளானிங் வலுவாகும். வாரம் வாரம் நேரத்தை எப்படி செலவு பண்றோம்னு பார்த்தா நம்ம கணிப்பு, யதார்த்தம், அப்புறம் அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு புரியும். அங்கதான் கத்துக்க முடியும். ஆக்சுவல்ஸ் எஸ்டிமேட்ஸோட கம்பேர் பண்ணுங்க. ரூட் காசஸை பார்த்து அடுத்த கமிட்மெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பிளானிங் தனி பழக்கமா இல்லாம ஷேர்ட் ரிதமா மாறும்போது தான் கல்ச்சரா மாறும். டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிவ்யூஸ் மூலமா ஆர்கனைசேஷன் நேரத்தை மதிக்கிறதும் ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் ஆகிறதும் மற்றவங்களுக்கு புரியும். காலப்போக்கில் இந்த தொடர் பழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். டீம்ஸ் கமிட்மெண்ட்ஸை மதிக்கவும் ப்ரிப்பேர் பண்ணவும் மனிதாபிமானத்தோட அடாப்ட் பண்ணவும் கத்துக்கிறாங்க. உங்க லிஸ்ட், கேலண்டர், டாஸ்க் பிளான அப்டேட்டா வச்சு வாரத்தை உண்மையா ரிவ்யூ பண்ணுங்க. முக்கியமான விஷயத்துக்காக உங்க நேரத்தை ஒதுக்க தினமும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வெற்றி எதேச்சையா நடக்காது. பெரும்பாலும் அது அமைதியா பிளான் பண்ணி தினமும் பிராக்டிஸ் பண்ணி ஒழுக்கமா ப்ரிப்பேர் ஆகி ஃபாலோ த்ரூ பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும்.